எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச டிஃபன் தாங்க. சப்பாத்தி, மட்டன் தக்காளி கிரேவி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி எப்படி சுட்டேன்னு பாருங்கள். சப்பாத்தி முடிஞ்ச அளவுக்கு கை எடுக்காமல் சப்பாத்தியை முடிஞ்ச அளவுக்கு உருட்டினா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. எடுத்து நம்ம லைட்டாக திருப்பி மட்டும் உருட்டிக்கணும். மாவு எப்பயும் போல் சாதாரணமாக உப்பு தண்ணி போட்டு பிணைஞ்சி காலையிலே ஒரு 9 மணிக்கு பிணைஞ்சி வச்சேன். அதுக்கப்புறம் 10:15 சுட்டேன். எவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சப்பாத்தி சுடும்போது தோசைக்கல் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக வச்சு கேஸை சுடுங்க. சிம்மில் வச்சு சுடாதீங்க. சிம்மில் வச்சு சுட்டாலே சப்பாத்தி நல்லா இருக்காது. நல்லா அடுப்பு வேகமாக எரிஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். தோசைக்கல்லில் நல்லா புகை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருந்தால் சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இல்லைன்னா துணி கூட இட்லி துணி வச்சு லைட்டாக சைடில் அப்படியே அழுத்தி சொல்லலாம். எங்கள் அம்மா தான் எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நான் எண்ணெயே ஊற்ற மாட்டேன். பிள்ளைங்களுக்காக எண்ணெய் நெய் அந்த மாதிரி ஊற்றிப்பேன். எனக்கு சுடுறதுனா எண்ணெய் ஊற்றி சுடவே மாட்டேன். நான் சாதாரணமாக அப்படியே சுற்றி எடுத்துருவேன். தோசை திருப்பி வச்சு நான் சப்பாத்தியை திருப்ப மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கையாலே திருப்பி போட்டுருவேன். இந்த மாதிரி அலுமினியம் பேக் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் சப்பாத்தி சுட்டு வச்சுப்பேன். ஒரு அரை மணி நேரம் சூடாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆறிடும். ஆனால் நல்லாயிருக்கு. இடம்லாம் அடைக்காமல் அப்படியே பேக் மாதிரி போட்டு மூடி வைக்க கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு அழுத்தினா எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் சப்பாத்தி. இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி சுட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி மெலிசாக உருட்டிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தியை மெலிசாக தான் உருட்டணும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் 2 மாடலில் உருட்டி சுட்டேன். இந்த மாதிரியும் ரவுண்ட் மாடல்லையும் கட்டை மாடல்லையும் சுட்டேன். பாருங்கள், அந்த ஓரத்தெல்லாம் நல்லா மெலிசாக உருட்டியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி மெலிசாக உருட்டணும். சூப்பராக நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி சப்பாத்தி சுட்டு பாருங்கள். மெலிசாக உருட்டி அடுப்பை நல்லா வேகமாக வச்சு தோசைக்கல்லை நல்லா புகை வர்ற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி சுட்டுட்டு எடுக்கும்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்பாத்தியை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.